இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வி, இங்க பாரு, நம்ம பூஜாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒன்னாலதான் அமைஞ்சிருக்கு. இந்த பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இதை செய். உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேன். என்னத்த இது? ஏன் கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ சொல்லு. பூஜா கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறேன்னு நீ சொல்லு. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு செல்வி. உன்னால இந்த கல்யாணத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடு. இத பாரு, கல்யாணத்தினால குடும்பம் சேரணுமே தவிர பிரிய கூடாது. செல்வி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சத்தியம் பண்ணி கொடுமா. என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுமா. ஏன் தயங்குற? அத்தை, மாமா, நான் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்னதான் பூஜாவோட மனசை மாத்தணும்னு நினைச்சாலும் அவளோட மனசை மாத்த முடியாது. ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல செல்வி, அவ மனசு மாறுவா. இந்த பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. இல்லத்த, என்னால சத்தியம் பண்ண முடியாது. அப்ப நீ என் பேச்ச மதிக்காம பூஜாவையும் வினோத்தையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்க, அப்படிதானே? ஐயோ வேலு, நீயும் செல்வி கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது திட்டம் போடுறியா? அண்ணே, நான் அப்படி பண்ணுவேன். அண்ணே, நான் அப்படி நினைப்பேன். நீ நம்புறியா? நான் உன் தம்பினே. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. நாங்க உங்களுக்கு எதிராக எதுக்காக திட்டம் போடணும்? ஏமா செல்வி, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? சத்தியம் பண்ணி கொடு. செல்வி, செல்வி, இவங்க எல்லாரையும் காயப்படுத்திட்டு பூஜா காதல் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களை எதிர்த்து நாம எதிரியா இருக்கிறத விட பூஜாவுக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். அம்மா செல்வி, அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. இதுக்கு இதாம்மா ஒரே தீர்வு. ஏன் செல்வி, எங்க எல்லாரையும் எதிர்த்து நீ அப்படி என்ன சாதிச்சிட போற? பூஜா மனசு மாறிட்டா. இனிமே அவ வினோத்தை நினைக்க மாட்டா. இப்ப நீ மட்டும்தான் இதை எதிர்க்கிற. பூஜா மனச கரைக்க பாக்குற. செல்வி, நீ மட்டும் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கலன்னா இந்த குடும்பமே என் கண்ணு முன்னாடி செதஞ்சு போயிடும். அத பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மா, அம்மா, செல்வி, இது நாள் வரைக்கும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த விஷயத்துல இவங்களை எதிர்த்து நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம சொல்றத இவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். இப்போதைக்கு அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சரிங்க அத்தை, என்னால இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராது. இது சத்தியம். இது போதும்மா, எனக்கு இது போதும். எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. மகா, திரு, நம்ம செல்வி மாறல. எப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா. கோவில வச்சே சொல்றேன். கௌதம் வந்து கேட்டா
நீயும் பூஜாவும் லவ் பண்ற விஷயத்த நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பூஜாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன். இது சத்தியம். கடவுளே, உன் மேல பாரத்தை போடுற. வினோத்துக்கு கொடுத்த சத்தியமும் அத்தைக்கு கொடுத்த சத்தியமும் உனக்கு தெரியும். நீ பூஜாவுக்கு அவ விரும்பின வாழ்க்கை கிடைக்க எது சரியா இருக்குமோ அதை நிறைவேற்றி கொடு. நீங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். இனிமே இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு எந்த தடையும் இல்லாம நான் நடத்திடுவேன்.